Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் ராமையப்பட்டி மற்றும் சீவலப்பேரி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கழிவுநீரை கலந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரமணியம்பட்டியில் உள்ள பாதாள சாக்கடையை தூய்மை செய்து வெளியேற்றும் கழிவு நீரால் நீர்நிலைகள் பச்சை நிறத்தில் மாறி துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் குடிநீராக பயன்படுத்தும் வகையில் சுத்தம் செய்து அனுப்புவதாக கூறிக்கொண்டு இத்தகைய கொடுமையை நிகழ்த்தி வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த நீரை தூய்மைப்படுத்தி குடிநீராக பயன்படுத்தலாம் என்று கூறும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் குடும்பத்தினரும் தீய சக்தி திமுகவினரின் குடும்பத்தினரும் இந்த நீரை குடிப்பார்களா என்றும் மக்களின் உயிரோடு விளையாடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே தாம்பரம் மாநகராட்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருநெல்வேலியில் நிகழும் இந்த கொடுமை ஸ்டாலின் அரசு மக்களின் உயிரை சிறிதும் மதிக்கவில்லை என்பதையே வெளிப்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பச்சை கலர்ல ஆசிட் மாதிரி மக்கள், அதாவது ராமையம்பட்டி குளத்துல கலக்குது. இதுல இருந்து 8 குளம் போய் சிவலரி பக்கத்துல தாமிரபரணியும் கலக்குது. இதுதான் இந்த நிலைமை. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க யாராவது குடிப்பீங்களா இந்த தண்ணிய? அல்லது இந்த இதுல சரியான நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தினந்தோறும் இந்த தண்ணீரை குடிக்க தயாரா? உங்க குழந்தைகள் குடிக்க தயாராகளா? உங்க எம்எல்ஏ ஓட்டு போட்டீங்களா? கேளுங்க ஐயா, இப்படி பாதாள சாக்கடை ஊரை சுத்தம் பண்ண போறீங்க, நீங்க அசுத்த தண்ணீர் தான் தாமிரபரணியில விடுறீங்கன்னு கேளுங்க. உங்க எம்பியை கேளுங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் கல்லறை சாலை முழுவதும் தற்போது வரை மழையால் பாதிக்கப்பட்டு சேரும் சகதியுமாகவும் பள்ளங்களுடன் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் கீழ்ப்பாக்கம் கல்லறை சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் கிறிஸ்தவர்கள் கல்லறை மைதானத்திற்கு இறந்தவர்களை அடக்கம் செய்ய போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் உடனடியாக கீழ்ப்பாக்கம் கல்லறை சாலையை சீர் செய்யாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். வண்டிக்கு போனால் கூட வண்டிக்கு போகிற வண்டியெல்லாம் கீழே வழிக்கு விழுறாங்க. மழை காலத்தில் இன்னும் தண்ணி நிரம்பி போகுது. நிரம்பி போகிற நேரத்தில் அந்த தண்ணியை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் குழந்தை குட்டியோட வழிக்கு விழுது. போகிற வழியே இதுதான். ஒரு சாவு வந்தால் கூட போகிறதுக்கு வழி இல்லை.